ஃபெய்த் விசுவாசம். இங்கே ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. ஸோ அந்த ஒரு விசை நம்மிடத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததான விசுவாசத்தை நாம் காக்க வேண்டும். இந்த யூதா நிருபத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளாதபடினாலே தேவ கோபாக்கினை அடைந்தாள் என்று வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானோலே உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் என்று வாசிக்கிறோம். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், ரெண்டாவது உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஸோ ஃபெய்த் எல்லாருக்குள்ளே இருக்கிறது. அந்த ஃபெய்த்தை சரியாக பயன்படுத்தி விசுவாசத்தினாலே ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்ய வேண்டும். விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. விசுவாச பரீட்சைகள் வரும்போது ஆபிரகாமுக்கு வந்தது, ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் ஜெயித்தான். அதே போல் பிசாசினாலும் தேவனாலும் வரக்கூடிய எல்லா விசுவாச சோதனையிலும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு